ஹாய் காய்ஸ், நாங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ நம்ம என்ன படத்தில் ட்ரெய்லர் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா லவ் டுடே அப்படிங்கிற ஒரு படத்தை பார்க்க போகிறோம். லவ் டுடே நமக்கு எல்லாமே தெரியும், விஜய் சார் நடித்த படம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் வரும். ஆனால் விஜய் சார்கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ண அவங்ககிட்டையும் பர்மிஷன் வாங்கி தான் இந்த படத்தை யார் இயக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் சார் இயக்கியிருக்காங்க. லவ் டுடே டைட்டில் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து லவ் சப்ஜெக்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய விஷயங்கள் தோணுது. நம்ம படம் பார்க்கும்போது எல்லாருமே நிறைய பேர் லவ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் லவ் இருக்கும், படிக்கும் லவ் பண்ணியிருப்போம், அதுக்கு மேலே லவ் பண்ணியிருப்போம், ஏகப்பட்ட லவ்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு லவ் சக்ஸஸ் ஆகும், இல்லை ஃபைனலாக ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஓகேவா? அது மையம் கொண்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. மைய கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே வந்து இவரை பற்றி ரெண்டு வார்த்தை நிறையா சொல்லணும்னு விருப்பப்படுறேன். பிரதீப் ரங்கநாதன் சார் வந்து நிறைய படத்தில் ஒர்க் பண்ணிட்டுலாம் போயிடலாம், நிறையா அசிஸ்டன்ட் இருந்தெல்லாம் படம் பண்ணல. ஆக்சுவலாக ஒரு 3 நிமிஷம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெட் கேமராவில் பண்ணார். அதுக்கப்புறம் கோமாளி பண்ணி பெரிய லெவலில் ஹிட் ஆகுனுச்சு. அது ஏஜிஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணாங்க. இதே படத்தையும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி மூவி பண்ணார். சத்யராஜ் நடிச்சிருந்தார், ஓய்தி மஞ்சள் நடிச்சிருந்தார். அது மைய கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபோனை 2 பேரும் மாற்றிக்கிறாங்க. ஓகேவா? மாற்றிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதை வச்சு இதை படம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. மெயின் வந்து சத்யராஜ் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க, ராதிகா நடிச்சிருக்காங்க. ராதிகாவோட சம்திங் வந்து ஹீரோட அம்மாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் அப்பா சத்யராஜ் ப்ளே பண்ணியிருக்காரு. சத்யராஜ் வந்து வேறு லெவலில் இருக்காரு. ஹீரோ டேரெக்டாக போயிட்டு இப்போலாம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. டேரெக்டாக போய் நான் அவங்க பொண்ணை விரும்புகிறேங்க, கொடுப்பாங்களா வைக்கல. அவர் சத்யராஜ் கேட்குறாரு, உங்கள் வீட்டில் நான் சொன்னால் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, இந்த வீட்டில் நான் சொன்னால் தான் ஓகே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் காதல் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஓகே சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் வராரு. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, உன் செல்ஃபோனை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஆல்பனை கொடுத்துட்டு 2 பேருமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக செல்ஃபோனை மாற்றிக்கிங்க, அதுக்கப்புறமேல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் ரெடி அப்படிங்கிறாங்க. அங்கே தான் நம்ம வந்து பிரச்சனையை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவலில் இருக்குது. ஹீரோயினுக்கு வர கால்ஸ் எல்லாமே வந்து நிறைய லவ் பண்ண என்னென்ன விஷயங்கள், அது யார் செட் பண்ண, அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்டில் பார்த்தா இந்த மாதிரி அவர் 2 பேருமே கடுப்பாகிறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்குள்ளே ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எமோஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து செமையாக கொண்டு வந்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம வேறு லெவலில் இருக்குது. இந்த படம் வந்து உண்மையிலே லவ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வரலாம். இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த படத்தை எப்படா பார்க்க போகிறோம், நவம்பர் 4 அப்படின்னு சொல்லி இன்றைக்கே பார்த்துலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வத்தை தூட்டுருது. அதே மாதிரியே இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து செம்ம ஹிட் ஆகிடும். லாஸ்ட்டில் கூட வெறியாகி ஒரு பேட் இதில் பேசுவார். அது செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. அதில் மீட் பண்ணியிருப்பாங்க, சவுண்டை கட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் அந்த சீன் வருதானு தெரில, ஆனால் ட்ரெய்லரில் வந்துச்சு. பட் மீட் பண்ணி காமிக்கிறாங்களான்னு தெரில, வரும். ஆனால் இது என்னன்னா, அவரே வந்து பைத்தியமாக நீலாம் ஒரு லூசாடா அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு அவிறாரு. அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் ஒரு பொண்ணு மொபைல் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இல்லை அவர் சொல்லுவோம் நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே செமையாக போயிட்டு இருக்காங்க. 2 பேர் லவ்வும் எப்படி சேர்ந்துச்சு அப்படிங்கிறது லவ் டுடே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. ஏன்னா வந்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் நினச்சதான் அவங்க வந்து வேறு ஹீரோவை போட்டு எடுத்துருக்கலாம். இவருக்கு நிறைய வாய்ப்பு வந்தோம். நல்ல கதையில் சரியான முறையில் நம்ம எழுதி பண்ணிவிட்டு இதில் நான் ஹீரோவை பண்ணணும்னு முயற்சி செஞ்சுருக்காரு. அது வரைக்கும் நான் மனதார நான் அவரை பாராட்டுறேன். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நிறைய இயக்குநர்கள் வந்து இப்போ நிறையா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட ஜாயின் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து சீக்கிரமாக டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து விஜய், அஜித், பெரிய ஹீரோ, கமல்ஹாசன், இந்த மாதிரி பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணி வெற்றி அடையும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல கண்டென்ட் இருக்குன்னு நான் பிடிச்சிருக்குன்னு மக்களுக்கு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருந்தால் எந்த படம் வந்தாலும் மூவ் ஆகும், எந்த டைரக்டர் எடுத்தாலும் மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த படம் கண்டிப்பாக நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து சிவகார்த்திகேயன் மாதிரியான வேறு லெவலில் ஒரு ரவுண்டு வருவார் பாருங்க. கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதன் அடுத்த படம் கூட அவரே டைரக்ட் பண்ணி அவரே வந்து ஹீரோ நடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு டேரக்டர் வந்து ஹீரோ நடிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பிளைன் பார்க்கும்போது இன்னும் நல்லா வரணும், பெட்டராக வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஹீரோயின் ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க, இவானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சூப்பராக இருக்காங்க. அவங்க கேரக்டர் என்னன்னு பார்க்கணும். யோகி பாபு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஹீரோயினுக்கு என்ன ஒரு டார்ச்சர் இந்த படத்தில் ஃபோன் டார்ச்சர் இருக்குதோ அதே டார்ச்சர் வந்து யோகி பாபுவும் இருக்குது. ஓகேவா? இது வந்து இந்த டார்ச்சர் நடந்த பிறகு தான் அவங்க சேரலாம் காமிப்பாங்க. ஆனால் இந்த டார்ச்சருக்குள்ளேயே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பார் நம்ம யோகி பாபு சார் வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய காமெடி, கவுண்டர் காமெடி இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. அவருக்குன்னு ஒரு டீசனான ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அவருக்கு ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு கதையோட ட்ராவல் ஆகுனா ஒரு விஷயமா அவர் வருவார் அப்படிங்கிறது வந்து அவரே சொல்லியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். ஓகே, நான் இந்த படத்துக்கு செம்ம வெயிட்டிங்கில் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவு வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லவ் டுடே மாஸ் டுடே. ஓகேவா? கண்டிப்பாக ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு ரிவ்யூ போகலான்னு இருக்கேன். என் ரிவ்யூக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஊரு அவளை பார்த்தா அவ என்ன மட்டும் பார்த்தா அப்படிங்கிற சாங் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. யுவன் இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு. யுவனுக்காகவே சாங்காகவே போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தேட்டரில் வந்து ரிப்பீட் பாட்டு கேட்க முடியாது. ஆனால் நம்ம சாங்ஸ் கேட்கும் போது ரிப்பீட்டாக கேட்டே இருக்கும். அந்த அளவுக்கு செமையாக இருக்குது சாங்கு. செம்ம லவ், வேற லவ் டுடே சாங்கு. வா 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 சூப்பராக இருக்குது. அந்த படத்தில் நம்ம தேட்டரில் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். லவ் பண்ணாதவங்க கூட லவ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை கேட்டால் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரைலர் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது உடைய பேர் உங்களை டெக்ஸ்ட் பண்ணி பாய்.